ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். நேற்றுக்கு நைட்டு 5 பேர் கொண்ட குழு மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ் பிரேக்கை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரூல் பிரேக் அப்படிங்கிறது சாதாரணமாக அமைய போகிறதில்ல. ஏன்னா இது மூலிமா பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வீட்டாரும் சரி அண்ட் பெண்கள் வீட்டாரும் சரி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ரூல் பிரேக்கை பற்றி ஃபஸ்ட்டு வந்து பேசலாம். 5 பேர் கொண்ட குழு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் பிரசாத், விஜய் விஷால், ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா மற்றும் நம்மளுடைய அன்ஷிதா. ஸோ இவங்க 5 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை திருடி, வெங்காயத்தை திருடி, பச்சை மிளகாவை திருடி, எல்லாத்தையும் திருடி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு நைட்டு 1 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமாக யாருக்கும் தெரியாமல் சமைச்சு சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து கேட்கலாம், என்னப்பா சமைச்சு சாப்பிட்றது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா, சாட்டர்டே வேறு வந்துடுச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் கிராசரி ஐட்டம்ஸ் வந்து வரப்போது, பிக் பாஸ் அவர்களே ஃபுட்டு வந்து கொடுக்க போகிறாங்க, அப்புறம் மேனேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் பிக் பாஸ் அவர்கள் வேறு மாதிரி யோசித்தா இந்த விஷயம் வேறு மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க, சரிதான் 5 பேர் தான் சமைச்சிருக்காங்க, 5 பேர் தான் வந்து சாப்பிட போகிறாங்க, கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் இதை வச்சே கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பிக் பாஸ் சூப்பராக வந்து கேம் ப்ளே பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடு இருக்கிறதுனால, விஜய் சேதுபதி சார் வர்றதுனால பிக் பாஸ் அவர்களே சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நாளைக்கும் வச்சு சாப்பிட்றதா வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் அதிலே ஓடிடும். அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸை வச்சு மண்டேவும் டியூஸ்டேவும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? பட் இப்போது பிக் பாஸ் டீமே கீழே இறங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நாளைக்கு வந்து ஃபுட்டு கம்மியாக ரொம்ப கம்மியான ஃபுட்டை கொடுத்து இன்றைக்கி மட்டும் சாப்பாட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து அவங்களுடைய கிராசரி ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து அரிசியோ பருப்போ ஏதோ சம்திங் வந்து காலியாகி போச்சு. அது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் வீக்லேயும் அதே மாதிரி ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆச்சு. நிறைய பேர் வந்து சாப்பிடாமல் இருந்தாங்க, நிறைய நேரங்களில் சாப்பிடாமல் இருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் கஞ்சி மட்டி தான் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க ஆண்கள் டீமெல்லாம். அதுக்கப்புறம் பெண்கள் டீமெல்லாம் போய் ரெக்வஸ்ட் பண்ணி பிக் பாஸ் கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சரி ஓகே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஷனிங் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சமைச்சு நல்லபடியாக வயிறார சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேற்றுக்கு தான் வந்து ஆண்கள் அணியினர் பெண்கள் வீட்டாருக்கும் சேர்த்து வந்து சமைச்சிருந்தாங்க. ஸோ அப்படி சமைச்சிருக்கும் போது கண்டிப்பாக அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும் இதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு. ஒருவேளை இன்றைக்கி சாப்பாடை குறைவாக கொடுத்துட்டு நாளைக்கும் கிராசரி ஐட்டம்ஸ்லேருந்து எடுத்து சமைக்கணும். நாளான்னைக்கு ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராசரி ஐட்டத்துக்கான டாஸ்கே வந்து நடைபெறும். ஸோ கிராசரி ஐட்டம் அன்றைக்கி நைட்டே கூட வரலாம், இல்லை அடுத்த நாள் காலையில் கூட வரலாம், இல்லை அடுத்த நாள் மதியத்துக்கு கூட வரலாம். ஸோ இதை ஒரே ஒரு அரை நாள் வந்து டிலே பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து ரேஷனிங் வந்து ரொம்ப பற்றாக்குறையாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பசியால் வாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை இதை வச்சே கண்டென்ட்டை மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராசரி ஐட்டத்துக்கான டாஸ்க்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. இருக்கக்கூடியதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதை ஃபுட்டை கம்மியாக கொடுத்து அனுப்பலாம். ஸோ நீங்களே வந்து இந்த கிராசரி ஐட்டம்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு டாஸ்க்கை வந்து கொடுத்து யார் வந்து அந்த 5 பேர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கூட வைக்கலாம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பற்றாக்குறை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவுகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உருவாகும். அண்ட் இன்னொரு பக்கம் தர்ஷிகாவை போட்டு பொலன்னு வந்து பொழந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு தான் சிவா அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், ரோஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா, உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா சொல்லுங்கள், எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதற்கு வந்து தர்ஷிகா அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனம் வந்து வந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களே வந்து ரூல் பிரேக்கப் பண்ணி உப்பு எடுத்து சாப்பிட்றாங்க, சோறு எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் ரோசம் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் இவங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அது என்ன பசியின் நிலைமையாக இருந்தாலும் கூட இது வந்து பெரிய தப்பு தான். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.